அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான அரிசி மாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அரிசி மாவு வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் அரிசி மாவுலன்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரிசி மாவு வச்சு எத்தனையோ பலகாரம் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுவோம், அதிரசம் அது இதுன்னு பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு தீபாவளி டைமில் நிறைய அரிசி மாவு தேவைப்படும். அதிரசம், முறுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க. இது வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரொம்ப மாதத்துக்கு வரும். அதே நேரத்தில் நீங்கள் உடனே இந்த மாதிரி செஞ்சு கூட உடனே நீங்கள் பலகாரம் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சரிசியில் நிறைய டைப்புகள் உண்டு. நம்ம ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் பரவாயில்ல. இது நார்மல் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன், பொன்னி பச்சரிசி. நான் கொஞ்சமாக அந்த அரிசி செஞ்சு காமிக்கிறேன். அதனால் நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வேண்டிய தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிப்பில் வடித்து எடுத்துக்கலாம். அப்போ தண்ணியெல்லாம் ஒட்ட வடிஞ்சிரும். இப்போ கடையில் எப்படி நம்ம மாவு வாங்குமோ அரிசி மாவு அப்படியே அந்த மாவு இருக்கும். இப்போ 3 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா புளிப்பமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். உங்கள் மாவு ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். உங்களுடைய பலகாரம் எல்லாமே சூப்பராக வரும். அதனால் மறக்காமல் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நான் வடித்து எடுத்துட்டேன். ஒரு பெரிய துணி எடுத்து நம்ம விரிச்சிக்கலாம். நல்லா விரிச்சிட்டு இந்த அரிசியெல்லாம் அதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த அரிசியெல்லாம் உணர விட்டுடலாம். அப்போ தண்ணியெல்லாம் அந்த துணி உறிஞ்சிரும். நீங்கள் ஃபேன் காற்றுக்கீழே நீங்கள் இந்த அரிசியை உணர போட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த அரிசி உணர்ந்துடும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி உணர்ந்துருச்சு. நான் கையில் எடுத்து பார்த்தேன். கையில் 1-2 தான் ஒட்டுது, ஃபுல்லாக ஒட்டையில் ஈரத்தன்மை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நான் உருந்தாப்பில் இருக்க அரிசி இப்போ நல்லா உணர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ அதில் பாதி அரிசி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனாக. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மீதி இருக்கிறது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வறுக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி நான் வறுத்து தான் வைக்க போகிறேன். அதனால் இப்போ மீதி இருக்கிறது நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வறுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இப்படி இருக்கணும் மாவு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இதாக வரும். வேணும்னா நீங்கள் சளிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். பாதி மாவை போட்டு வறுத்துக்கலாம். அப்போ வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கை வலிக்காது. அதனால் நான் பாதி மாவை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வறுத்தா போதும், ரொம்ப முருக வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். ஆனால் கை விடாமல் வறுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஹை ஹீட்டில் வச்சு நம்ம கை விடாமல் 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கை விடாமல் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அரிசி மாவை ரொம்ப முறு விடக்கூடாது. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும்போதே அரிசி மாவை எடுத்துடணும். இன்றைக்கி நான் அரிப்பு வச்சு அரிக்கலை. உங்களுக்கு இடிப்பு மாவு மாதிரி வேணும்னா நீங்கள் சலாடை வச்சு நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது புட்டு மாவை நம்ம அவிச்சிக்கலாம். மற்ற பலகாரம் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். மாவு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின அப்புறமா ஏர் டைட்டு பாக்ஸில் போட்டு நம்ம மூடி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இந்த அரிசி மாவு நீங்கள் செஞ்சு வீட்டில் அதிகமான பலகாரம் செய்யுங்க. முறுக்கு, அதிரசம், வகையான பலகாரம் செஞ்சு இந்த தீபாவளிக்கு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.